நம்ம நிறைய பேசுறோம். நான் எப்படி வந்தேன்னு நீங்க கேட்டுட்டீங்க. நீங்க எப்படி உள்ள பாபாஜி வழியில நீங்க வந்தீங்க? யோகியார் எப்படி சந்திச்சீங்க? அப்புறம் சில அனுபவங்கள்லாம் உண்டு. அந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். எஸ்டேட்ல இருந்து நான் அகத்தியர் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியந்து போனேன் அகத்தியரை பத்தி. நம்ம சொல்லியிருந்த மாதிரிதான் அவர் திரு மாதவன் அவர் மூலியமா யோகியாரை போய் சந்திச்சு தீட்சை வாங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். அப்போ போதிய பணம் என்கிட்ட இல்லை. நான் இப்போ சிமெண்ட் கம்பெனியில வேலை செய்யறேன், ராக் கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவேன், பணம் பற்றாக்குறை இருக்கிறதுனால வெல்ஃபேர் டிக்கெட் ஒன்று எடுப்பேன். அந்த வெல்ஃபேர் டிக்கெட் ஒன்று இருக்கும், 2 வெள்ளி. அதை அடிச்சுதான் 2 மில்லியன் காசு. அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தா. அப்ப என்ன பண்ணுவேன், எடுத்து கொண்டு போய் பாபாஜி படத்துல முன்னுக்கு வச்சு அவர்கிட்ட வேண்டுவேன், இது பணம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சா சங்கத்துக்கு 10%, எனக்கு 90% அடிச்சு கொஞ்சம் ஆசை அடிக்கணும். அப்புறம் என்னாச்சு, அடிக்கல. 2வது மாசம் என்ன பண்ண வச்சுட்டு அவருக்கு ஷேர் 10ல போகுதுன்னா 20% அவருக்கு, எனக்கு 80% அடிக்கல. இப்படி ஒரு 6 மாசம் பண்ண நினைச்சேன். பாபாஜி ஷேர் கூட கேட்கிறாருன்னு சொல்லிட்டு 90% அவருக்கு, 10% எனக்கு. ஏன்னா 10% பெரிய காசு ஆச்சே. என் சம்பளமே அப்ப 230 வெள்ளி என் சம்பளம். அப்ப வச்சு அடிக்கல. அப்ப தியானத்துல ஒரு நாள், நான் எப்போ தியானம் பண்றாரு, தியானத்துல ஒரு நாள் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டேன். டக்குனு மண்டையில போயிடுச்சு, there should be no negotiation with குரு. குரு கிட்ட எக்ஸாக்ட்லி நீங்க சட்டமெல்லாம் பேசக்கூடாது, சிம்பிளி சரண்டர், காலில் உழுதுடணும். அவரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாரு பாபாஜி, திடீர் யோகத்தை கொடுக்க மாட்டாரு. அது இஷ்டம் போல வர்றது. ஆமா ஆமா, அவர் தான் சொன்னாரு, அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம் போல வந்துட்டு போறது. படிப்படியா முன்னேற்றம் இன்னைக்கு செல்வ நிலையில என்ன வச்சிருக்காரு பேரு புகழோட. யாரு? பாபாஜி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நேர தியானத்துல போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன், இதான் பிரச்சனை, எனக்கு தீர்ன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாரு, நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் வரமாட்டேன், உனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது நான் வருவேன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒரு குழந்தை குறை மாசத்துல பிறந்துருச்சு. அந்த குறை மாசத்துல பிறந்த குழந்தைக்கு டாக்டர் சொல்றாங்க 10 நாளைக்கு மேல உயிரோட இருக்காது, அதோடைய ஹார்ட் பீட் எல்லாம் கீழே இறங்கி போச்சு. 5.5 மாசம் ஏதோ சொன்னீங்க. ஆமா, 5.5 மாசத்துல பிறந்த குழந்தை, ஹார்ட் பீட் எல்லாம் கீழே போயிருச்சு, அந்த குழந்தை பிறக்காது. டாக்டர் என்ன நேரம் சொன்னாங்க, நாளைக்கு நீ ஒரு துண்டை கொண்டு எடுத்து மூடி கொண்டு போய். ஏன்னா 565 கிராம் தான் பிறந்தது. 5 மாசம் 26 நாள்ல பிறந்துட்டாங்க. துண்டை கொண்டு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த தம்பதியர் வீட்டுக்கு போயிட்டு யோகிட்ட உபதேசம் வாங்கினாங்க. வாங்கிட்டு அவர் ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கை கொடுத்துருக்கிறாரு, இந்த பிராணாயாமத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாபாஜிட்ட வேண்டி பிரம்ம முகத்துல வேண்டி அந்த பிராணாயாமத்தை பண்ண நேரா வந்துட்டார். நேரா அப்படின்றாராம். எப்படின்னா அந்த இடம் ஒரு 3:30 மணிக்கு எப்படி இருக்கும், அதே போல ஒரு நிலவோட எட்ட. அப்ப மாதாஜி கையில பிடிச்சு வச்சு குழந்தைக்கு இப்படி பிடிக்கல, இப்படி. ஏன்னா எவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கும். அப்போ பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா ஐசியூல இருந்த குழந்தைங்க எல்லாம் உயரெல்லாம் பிடிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க என்னோட அனுபவம். அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் 88 நாள் இல்லையா? ஆமா, 88 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டுதான் எனக்கு பாபாஜி அதிகமான ஈர்ப்பும் முழு நம்பிக்கையும் வந்துச்சு. அதுக்கு முன்ன எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, ஏன் வரமாட்டாரு பாபாஜி, ஏன் இவ்வளவு கூப்பிடுறேன்னு, சங்கத்துக்கு நான் இவ்வளவு செய்யறேன், ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அப்பதான் தெரியும், கடவுளை கூட பாத்திரலாம், சித்திரங்களை பார்க்க முடியாது. பார்த்துட்டோம் அப்படின்னா பிறவி பயன் அடைஞ்சிட்டு முடிஞ்சு. நம்மளும் ஒரு சொருப்பு சாமாதி தான் அந்த இடத்துல. அதுல இருந்து ஒண்ணு சொல்லணும். யோகியா சொல்லுவாரு, பாபாஜி எப்படின்னா அன்பின் மொத்த உருவம் யாரு. ஆனா ஒரு கவனம் வச்சுங்க, கண்டிப்பானவரும் கூட, ரொம்ப கண்டிப்பு. அப்படி அந்த கண்டிப்பு என்னன்னா, அவரு நில்லுன்னா நிக்கணும். அதாவது நம்ம மிலிட்ரி ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், டூ ஆர் டை டோன்ட் ஆஸ்க் வை அப்படின்னு சொல்லி ஒரு மிலிட்ரி ரூல்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பாபாஜி கிட்ட. அப்படி இருக்கிறவர்கிட்ட அப்போது நாங்கள்லாம் அவருக்கு தொண்டு செய்யணும்னாக்கா எல்லாம் அசந்து போவோம். நாள் கணக்கில் தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்,
அவர் உபதேசிக்க ஆரம்பிச்ச காலத்துல உபதேசம் பண்றதுக்கு இந்த விண்ணப்பத்தாளை கொடுப்பாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிடுவாரு. யாரெல்லாம் சாப்பாடும் தூக்கத்தையும் மறந்து வர முடியுமோ அவங்க மட்டும் இந்த விண்ணப்பத்தாளை பூர்த்தி செய்து கொடுங்கய்யா. தெளிவா இருந்தார். மார்க்கெட்டிங்கே கிடையாது அவர் இதுல ஆமா. வந்து வாங்க எப்படி சொல்லி கொடுப்போம் அப்படி கொடுப்போம் மார்க்கெட்டிங் அதெல்லாம் கிடையாது. இன்னும் அந்த வார்த்தை முடிஞ்ச ஓடி போன்னு சொல்லுவாரு. உங்க அனுபவத்தை கொஞ்சம் கெடுக்கிறேன், மன்னிக்கணும். நான் என்ன ஒரு முக்கியமான செய்தியும் சொல்லணும். அவர் யோகியார் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தர் ஒரு அன்பர் கேட்டாரு, ஏன் நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றீங்க, ஒரு மைக்கை பிடிச்சி ஒரே நேரத்துல 500 பேர் 1000 பேர் நீங்க உபதேசம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு, யோகம் அப்படி இல்லையா? இது என்ன ஷூ மேனுஃபேக்சரிங் யூனிட்னு நினைச்சீங்களா? ஷூவை மேனுஃபேக்சர் பண்ணி வெளில அனுப்புறதுக்கு இது யோகம், நல்லா தெரிஞ்சிங்க. விட்ட குறை தொட்ட குறை உள்ளவனுக்கு இங்க இடம் கட்டும். இன்னொன்னு, இங்க வரணும்னு சொன்ன பாபாஜி விருப்பம் இல்லாமல் நீ வர இயலாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுல ஏன்னா அவர் ஒரு வார்த்தையும் சொல்லுவாரு, பாபாஜியால் தீண்ட பெற்றவர்கள் மட்டுமே இங்கு வர இயலும். அப்போ ஒரு வாக்குறுதியும் பாபாஜி கொடுக்குறாரு. அதை நீங்க நல்ல கவனத்துல வச்சிங்க. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய யோகம் வந்து ரொம்ப ஆற்றல் மிகுந்த ஒரு பிராணாயாம செயல்முறை செய்றீங்க. அப்படி செய்யறதுனால உங்களுடைய பல பிறவிகளை வந்து குறைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 32 வருஷ ஆன்மீக அபிவிருத்திய நீங்க அடையிறதுனால உங்களுடைய கர்ம வினையெல்லாம் எரிக்கப்படுவதால நீங்க இன்னொரு 100 பிறவி எடுக்கணும்னு சொன்னா அதை 10 பிறவியா குறைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதோடைய வேகம் அதிகம். அதனால நீங்க வந்து எடுத்த உடனே இது நடந்துரும் அது நடந்துரும், நான் சித்து பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. சித்தெல்லாம் பண்ண முடியாது. ஒரு முறை உபதேசம் பெற்று விட்டால் நீங்க பாபாஜியுடைய நேரடி பார்வையில் வந்து விடுவீர்கள். அப்போ நீங்க ஏன்னா நீங்க சித்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா கீழே விழுந்துருவீங்க. நம்முடைய இலக்கு உயர்ந்த சொரூப சமாதின்ற ஒரு உயர்ந்த நிலை. அதை சிந்திக்க தான் நம்ம இது பண்ணவே தவிர நீங்க இதுக்கெல்லாம் அதுக்கு நீங்க கூட சொல்லுவீங்க. அதை யோகியா சொன்னதை நினைச்சுன்னு அப்பமாய் அரசனை வேண்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீரை அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால இந்த சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாட்டம் வச்சுக்காதீங்க. நம்முடைய ஒரு முறை வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் யோகாவுக்கு யோகி ராமையா எனக்கு அழைப்பு கொடுக்குறாரு. நானும் என்னுடைய வைத்திய குரு ஒருத்தர் தவமணி அவர்கள் எல்லாம் வந்து அங்க போயிருக்கோம். எங்க பனாரஸ்க்கு, காசியில நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்துல அங்க வந்து இந்த யாரு தெரியுங்களா, நம்ம கண்டிப்பா நம்ம குரு யோகி ராமையா. அதுக்கப்புறம் வந்து சுபேந்து லகிரி கொல்லு பேரன். அதுக்கு நடராஜ பாபா ஃப்ரம் யுஎஸ். அவரை யாருன்னு உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன். அவர் வந்து நம்முடைய கிரியா யோகா யோகியாருடைய வழியில உபதேசம் பெற்ற ஒரே ஒரு முதல் துறவி அவர் தான். சன்னியாசி, வெள்ளக்காரத்திரிக்கும். ஆமா. அப்புறம் வந்து மீனாட்சுந்தரம் அன்னைக்கு அப்ப நம்ம கூட மீனாட்சுந்தரம் இருந்தாரு. அவர் வந்து வெள்ளக்காரரு. ஆமா, எல்லாமே ஸ்ரீனிவாசன் எல்லாம் பேர் இருக்கும், லிங்கதேவர்னு பேர் இருக்கும். எல்லாருமே வெள்ளைக்காரர்கள். அவரெல்லாம் தன்னுடைய இந்த பாஸ்போர்ட்லயே வந்து அந்த மாதிரி பேரை தான் பதிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்புறம் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, எனக்கு அங்க போய் கலந்துகிட்டுல ஒரு பாக்கியம் என்னன்னா, அங்க நான் தான் வயசு குறைவு, நானும் உட்காந்து பேசினேன். சுபேந்தர் லகிரி யோகியார் கூட உட்காந்து பேசினேன். ஆமா. அவர் சுபேந்தர் லகிரியோட ஆங்கிலத்தை பார்த்து நான் மெய் மறந்து போயிட்டேன். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஆங்கிலம் பேசியிருந்தாரு, ஆவேசமாக பேசினாரு. அவரு முன்னுக்கு நான் போய் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ண, யோகியார்ட்ட போய் என் மொழியை தவிர வேறு மொழி பேசுவதில்லை. கடைசியில நான் தமிழ் மொழியில பேச யோகி ராமையா அவரு தான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அந்த ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சு. குத்து விளக்கு ஏத்துற சமயத்துல வந்து எல்லாம் பெரியவங்க குத்து விளக்கு ஏத்துனாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த குத்து விளக்கு வயசு அப்ப 36 நினைக்கிறேன். எனக்கு 36 வயசு. நானும் அந்த இதுக்கு வந்து மன்னாட்டுல வந்து குத்து விளக்கு ஏத்துறேன். இதுல மிகப்பெரிய என்ன தெரியுங்களா, அப்ப நாட்டுக்கோட்டை சத்திரத்துல இருந்து தான் வந்து பூ பழங்கள்லாம் இன்று வரை போகுது. 200 வருஷம் போயிட்டு இருக்கு. அப்ப மேல அடிச்சு எடுத்துட்டு போங்கல்ல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு யோகி ராமையா, போங்கய்யா அந்த பூலம்
தலையில வச்சு கொண்டு போகணும். ஆமா, கொண்டு போய் நானும் அந்த மாதிரி ஆமா போனேன். நீங்க இருந்தீங்களா பக்கத்துல, இப்படியே உட்காந்து தொட்டு கும்பிடுற ஒரு பாக்கியம் எனக்கு அப்ப கிடைச்சிச்சு. அப்பெல்லாம் தொடக்கூடிய பாக்கியம் பாக்கியம் இருந்துச்சு. இப்பெல்லாம் அதுகிட்ட போக முடியாது, இப்போ ரொம்ப கெடுபடி ஆமா, அதிகம். கெடுபிடி ஒரு அதிகமா மணி இருக்கு. காலம் மட்டும்தான் விடுறாங்க. அது ஒண்ணு இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு வந்து நாங்க வந்து சென்னைக்கு நான் போனோம். நான் இப்ப அண்ணா ஹாஸ்பிட்டல்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன்.